விஜயை நம்பி வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்ஸா மாறும். இதுதான் நான் வைக்கக்கூடிய செக். ஜனநாயகத்துக்கு நாங்க 8ஆம் தேதியை சொல்லி அடிச்சோம். இவனு ஸ்டாலின் அடிக்கல, இவனு உதயநிதி அடிக்கல. மோடியை கண்டு கழிகிறாள்ல, அப்ப எதுக்கு ராகுல் காந்திக்கு ஆளாட்டு போன? சொல்லி அடிக்கிறோம். நீங்க 29 ராகுல் காந்தி கூட தான் போவீங்க. அதனால உங்களுக்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ விஜய் அவர்களுடைய சிலையை வச்சு வாக்கு சேகரிப்புக்கு வந்து போயிட்டு இருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்க? பார்ட் டைம் பொலிட்டிஷியன், சீரியஸான அரசியல்வாதியே இல்லை. இன்னொரு கமல்ஹாசன் 2.0 தான். அரசியலில் தெளிவாக நிற்க மாட்டார். கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தார். இடைத்தேர்தலில் கமல்ஹாசன் மாதிரி கண்டெஸ்ட் பண்ணாமல் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் இருந்தார். பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறாருங்கிறது தான் என்னோட பார்வை. விஜயை நம்பி வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்ஸாக மாறும். இதுதான் நான் வைக்கக்கூடிய செக்கு. விஜய்க்கு ஓட்டு போடலான்னு மாற்றன்னு வரக்கூடியவங்களாம் விஜய் தகுதி இல்லாதவர், மண் குதிரைன்னு புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு அந்த வாக்கை வலிப்பாங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ கடந்த முறை பரப்புரைக்கு போறப்ப அவர் கூட வர்றவங்க ஒருத்தவங்க கீழே விழுந்துடுறாங்க. அது வந்து இவர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த முறை பரப்புரைக்கு போறப்ப நிறைய பேர் விபத்துக்கு வந்து உள்ளாகியிருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள். எதுவுமே கேட்கலையே சார். வேண்டா வெறுப்பா புலிவாலை பிடிச்சிட்டோமேனு வந்திருக்கிறாரு. ஜனநாயகத்தை நாங்கள் அடித்ததிலே திணறிட்டாரு, கலங்கிட்டாரு, பதறிட்டாரு. உண்மை அதுதான். ஜனநாயகத்துக்கு நாங்கள் 8ஆம் தேதியை சொல்லி அடித்தோம். இவனு ஸ்டாலின் அடிக்கல, இவனு உதயநிதி அடிக்கல. ஆடிட்டு மோடிக்கான நன்மையை செய்யக்கூடியவங்க, மோடிக்கு எதிரியான ராகுல் கூட ஒரு ஆளாட்டு வந்திருக்காருங்கனால சொல்லி தான் அடித்தோம். 8ஆம் தேதி எடுத்து பாருங்க. ஜோசப் விஜய் ஏன் உண்மையை மறைச்சிக்கிட்டு முழு பூசணிக்காய மோசடியா மறைச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய டேட்டாக்களுக்கு எதிராக விரக்தியில் புலம்பிட்டு இருக்கிறீங்க? எடுத்து பாருங்க. 8ஆம் தேதி அடிச்சு தூக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்க சொல்றீங்க இப்போ மோடி தரப்புல இருந்தா இது பண்றாங்க, அவங்க தான் தடுத்தாங்க அப்படின்னு. ஆனா அவர் திமுக தான் பண்ணுச்சுன்ற மாதிரி குற்றம் சாட்டுறாரு. மோடி சொல்றதுக்கு பயம். அப்ப நீ அரசியலுக்கு வரும்போது மோடியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு பயம். கழிஞ்சிட்டு இருக்கல்ல, மோடியை கண்டு கழிகிறாள்ல, அப்ப எதுக்கு ராகுல் காந்திக்கு ஆளாட்டு போன? அதுதானே உன் தப்பு. சீமான் வந்து தெளிவா வராரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடிக்கிறாரு. ஒரு நியாயம் இருக்கு. நீ வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் பெரிச்சாளி காங்கிரஸுக்கு ராகுல் காந்தியை பெரிய யோக்கியம் உத்தமன்னுட்டு கூட்டணி அது இதுன்னு பல நிரூபிக்காம பேசுற. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி கூட தானே ஓட்டை நிரூபிச்சுட்டு போவீங்க. இப்பவும் சொல்லி அடிக்கிறோம் விஜய், சொல்லி அடிக்கிறோம். நீங்க 29 ராகுல் காந்தி கூட தான் போவீங்க. அதனால உங்களுக்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு, உறுதி. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? பாஜகவுக்கு இங்க வந்து மோடிக்கு 2014 2 சீட்டு சகோதரர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்து கொடுத்தாரு. வேற யாரும் சீட்டு ஜெயித்து கொடுக்கல. அண்ணாமலை ஓட்டை எடுத்து கொடுத்தாரு, அதையும் பால் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மோடிக்கு சர்வ வல்லமை படைச்சவர். நீ வந்து ராகுல் காந்திக்கு ஆளாட்டு. ராகுல் காந்தி தான் பெரிய உத்தமரு, யோக்கியரு, பரிசுத்தமானு, அது புண்ணாக்கு, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். போபல்ஸ் ஊழலே ராகுல் காந்திக்கு அப்பா தான். இது என்னத்தை ஊழலை பற்றி எதுக்கிறாரு விஜய்? அப்படி சொல்லிக்கிட்டு மோடியை வந்து நீங்க தீய சக்தி, மோடி வந்து கொள்கை எதிரின்னு சொன்னா இப்படிதான் அடி வாங்க வேண்டியிருக்கும். ஜனநாயகத்தில் அடி வாங்கினது மாதிரி சசிகலா அம்மையாருக்கும் இந்த மாதிரி தான். நடராஜன் வந்து இந்திரா காந்தி குடும்ப ஆளு, அடி வாங்கினார். இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தெரியும். உள்ளுக்குள்ள பேசும்போதும் உங்களுக்கு ஆர்டி தான் நிற்பான், ரவீந்திர துரைசாமி தான் மனதுக்குள்ள நிற்பான். ஆனா உள்ளுக்குள்ள அதை மறைச்சிக்கிட்டு புள்ளி உரங்கள் அது இதுன்னு பேசிட்டு எங்க புள்ளி உரத்தை உடைச்சிட்டீங்க? புள்ளி உரம் தான் நிற்குது. புள்ளி உரத்தை உங்களை உடைக்க முடியாதது தான் விக்கிரவாண்டி களம். விக்கிரவாண்டி களத்தில் போலரைசேஷனை கண்டு பின்னங்கால் பரடி பெற ஓடிட்டீங்க. கமல்ஹாசன் மாதிரி ஓடிட்டீங்க. சீமான் வந்து கமல்ஹாசன் மாதிரி ஓடாம, உங்களை மாதிரி ஓடாம விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ள நின்று ஒரு 6 விழுக்காடு ஓட்டாது போலரைசேஷனை மீறி எடுத்தாரு. இன்னும் நான் இப்போ அடிச்சு சொல்றேன், வட தமிழகத்தில் போலரைசேஷன் தான் வரும். போலரைசேஷன் உச்சத்துக்குள்ள வரும். 1952 இருந்தே நீங்க சொல்லக்கூடிய காமராஜ் பண்ணினதே போலரைசேஷன் தான். 2 சீட்டு தான் வன்னியர் கொடுத்தாரு. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிறது 52லே உருவாயிட்டு. ஆனால் ஸ்டாலின் வந்து காமராஜ் மாதிரி ஆன்டி வன்னியர் பண்ணல. காமராஜ் வெளிப்படையாக ஆன்டி வன்னியர் பண்ணாரு. சுதந்திர நாடெல்லாம் சுதந்திரம்னு வந்தபோது ஜாதியில் போறாங்கன்னு காமராஜ் வெளிப்படையாக சொன்னார். அதே காமராஜ் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்து வன்னியர்கள் இந்த வளர்ச்சிக்கு மிக காரணம். முதல் அரசியல் சட்ட திருத்தம் மூலமாக பண்ணி கொடுத்தாருங்கிறது உண்மை. பட் இப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஸ்டாலின் வந்து புற வன்னியார் பண்றாரு. துரைமுருகன், நெய்வேலி சபா ராஜேந்திரன், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஆண்டிமடம் சிவசங்கர்,
குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், துரைமுருகன், இப்படி வந்து அவர் ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு நான் வன்னியரை கன்சாலிடேட் பண்றாரு. இதுதான் விக்கிரவாண்டியில நடந்தது. விக்கிரவாண்டியில இந்த போலரைசேஷனை மீறி ஒரு டேஷை கூட விஜயால பிடுங்க முடியல. நாம் தெளிவாக தான் சொல்றேன். சும்மா பொய்யா மேடைகளில் பேசிட்டு இருக்கும்போதும் கள அரசியலும் வேறுங்கிறது விஜய்க்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு சும்மா புள்ளின்னு என்ன கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, அடிச்சோம், நாங்க சொல்லி தானே அடிச்சோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாரி ஒன்றும் பண்ண முடியல. என்ன சொன்னீங்க நீங்க? உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்றும் அங்க பிடிக்கல. பரையர் கம்யூனிட்டி பகுதியில் சீமான பிரச்சாரத்துக்கு வராண்டான்னாங்க. எங்க அண்ணன் தான் நீ வராண்டான்ட்டாப்புல. நாங்க திரும்ப மூலமா உதயசூருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு அந்த மக்கள் சொன்னாங்க. 50 வன்னியர் பூத்துல லீடு. நீங்க ஈரோடு கிழக்குல கூட ஒரு வட இந்தியர் பூத்துலையும் ஒரு கொங்கு வேளாளர் பூத்துல தான் லீடு. இடைத்தேர்தல்னாலும் வன்னியர்கள் நின்று 50 பூத்துல லீட் பண்ணாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பாமக உடைஞ்சதுனால பெரிய வன்னியர் ஃபேக்ஷனான பாமக அன்புமணியை கையில் எடுத்துக்கிட்டாரு. முழுக்க போலரைசேஷன் தான் வரும். அதனால தான் உங்க ரசிகன் இந்த பகுதியில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு எடப்பாடிக்கு போய் கொடியை காட்டி ஆதரவு தெரிவிச்சான். ஏன்னா இந்த பகுதி நிலைமை அதுதான். அப்ப இந்த போலரைசேஷன் இதுக்குள்ள ஸ்டாலின் இப்ப பெரிய அளவுல தேமுதிக கூட்டணியில சேர்த்து உயர்ந்துட்டாரு. தேமுதிக ஸ்டாலின் கூட்டணினதுமே விஜய் தரப்பு படுத்துட்டு ஷாக் ஆயிட்டீங்க, விழுந்துட்டீங்க, எப்படி போகலாம் என்னங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? பிரேமலதா அம்மையாருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் என்ன கூட்டம் கூடுது. அன்னைக்கு 2011 விஜயகாந்த் ஜெயலலிதாவை வீழ்ந்து போன ஜெயலலிதாவை ஆட்சி கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு பலமா இருக்கக்கூடிய ஸ்டாலினா, உறுதியா இருக்கக்கூடிய ஸ்டாலினா மேலும் பெரிய அளவு பலம் பெறக்கூடிய அளவுக்கு தேமுதிக வந்து போலரைசேஷனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது. தெலுங்கு தாய்மொழி மக்கள் பிளஸ் பரையர் போலரைசேஷன் உதயசூரியனுக்கு சாதகமாக வரும். திருமாவளவன் பிளஸ் ஸ்டாலின் பரையர்கள் முழுக்க போலரைஸ் ஆவாங்க. தென் காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே பிளஸ் மனிதநேய மக்கள் கட்சி பிளஸ் முஸ்லீம் லீக் எக்ஸெட்ரா இந்த அமைப்புகள் பிளஸ் திருமா கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைஸ் ஆவாங்க. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் டிஎம்கே போலரைஸ் ஆவாங்க. நான் வன்னியர் போலரைசேஷன் ஆவாங்க. தெலுங்கு தாய்மொழி மக்கள் போலரைசேஷன் ஆவாங்க. பிரேமலதா அம்மையார் விஜயகாந்துக்கு ரோல் அங்கே பிளே பண்றாங்க. பிளஸ் பரையர்ஸ் கம்யூனிட்டி போலரைசேஷன் ஆகிறாங்க. இந்த 3 போலரைசேஷனும் 52 இந்த மண்ணில் ஒரு திராவிட கட்சிகள் களத்தில் நிற்காத போதே உருவான வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைன்னு காமராஜுக்கு ஆதரவாட்டும் எதிராகட்டும் உருவான அந்த புள்ளிக்குள்ள இருந்து இதுல வருது. இந்த இடத்துக்குள்ள போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நின்னது சீமான் தான். நீங்க பின்னங்கால் பரடிப்புற கோலத்தனமா போலரைசேஷனை கடந்து ஓடிக்கிட்டு வெறும் வார்த்தையும் ஏட்டு சொரக்க அரசியலும் பண்ணிட்டு இருக்கீங்க. சீமான் எப்படி ஓரளவு தாக்கு பிடிப்பாருன்னா, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு ஸ்ட்ராங்கா நின்னார் அந்த இடத்துக்குள்ள. கேப்டன் விஜயகாந்த் என்ன துணிச்சலோட விருத்தாச்சலத்தில் நின்னாரோ அதே துணிச்சலோட நின்னாரு. பட் சீமானை பொறுத்தவரை டாக்டர் ஐயா அவருக்கு குருங்க லெவல்ல அந்த எதிர் திசையில இருந்து அந்த அரசியலை பண்ணல. நட்பு ரீதியாக தான் அந்த அரசியலை தன் கருத்தை அவரு சீமான் பண்ணாரு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா சீமான் வந்து எடப்பாடி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்கும்போது 4 வருஷம் ஆட்சியில் இருந்தையா, எங்க எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எல்லா தப்புகளையும் பண்ணிக்கிட்டு இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றிய. எம்ஜிஆரே மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு, ஜெயலலிதாவை அடிக்கிறாரு, எம்ஜிஆர் அடிக்கிறாரு. இந்த போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நின்னாரு. கமலஹாசன் தினகரன் களத்துக்குள்ள நிற்காதனால கீழே போனாங்க, சீமான் மேல வந்தாரு. இப்போ களத்துக்குள்ள நின்ன சீமான் களத்துல நின்னதுனால அவர் போலரைசேஷன் மீறி ஒரு குறிப்பிட்ட சக்க வாக்கு எடுக்க முடியும். திருமாவளவனே அந்த இடத்துக்குள்ள பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும். மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தெளிவா நிற்கிறதும் ஒரு வகையில நம்ம ஓட்டை பாதிச்சிருமோன்னு சீமான் குறியா வச்சு திருமாவே நினைக்கிறாரு. அதனாலதான் நிற்க போனாரு. இன்னும் சில காரணங்களுக்காக அவர் நிக்கல. ஸோ இந்த போல்ரைஸ்டு நார்தன் பொலிட்டிக்ஸுக்குள்ள விஜய் பிக்கப்பும் ஆக மாட்டாரு, அவருக்கு கேண்டிடேட் இது ஸ்டார்ட்டும் ஆகாது. அது 2 அணிக்கடையில் கடுமையாக போலரைசேஷன் ஆகும். அதில் வழக்கமாக வந்து 70 விழுக்காடு நான் வன்னியர் இருக்கனால விக்கிரவாண்டி எலெக்ஷன் ரிசல்ட் பேட்டர்ன் வட தமிழகத்துக்குள்ள உருவாகும். அதுக்கு கேப்டன் விஜயகாந்தின் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் பெரிய அளவில் நிற்பாங்க. இதுதான் நடக்க போகும். இந்த போலரைஸ்டு காலத்துக்குள்ள விஜய்க்கு என்ன இருக்கு, என்ன வரப்போகுது? நீ தைரியசாலின்னா விக்கிரவாண்டியில நின்று போலரைசேஷன் உடைச்சிருக்கணும். இப்போ மற்ற தொகுதிகளில் அவங்களுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பெரம்பூர்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டாருனா சார், அது வந்து ஒரு கிளாமர் ஃபோர்ஸ் உள்ளவருக்கு ஓட்டு விடும்னு நான் மறுக்க வரல. அந்த இடம் நான் விஜய்க்கு சாதக மாட்டே நான் பார்க்குறேன். கமல்ஹாசனுக்கு மக்கள் நீதி மையம் 2.5 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. ஆனால் கமல்ஹாசன் 30 விழுக்காடுக்கு மேலே வாக்கு எடுத்தார். தினகரனுக்கு அமமுக 2.5 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. ஆனால் அவர் 30 விழுக்காடுக்கு மேலே எடுத்து ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வந்தார். விஜயும் 2 தொகுதியிலும் ஃபைட்டிங் கேண்டிடேட் தான்.
அதில் ஒரு வேளையில் இப்ப திருச்சி 2 தொகுதிகளிலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? திருச்சியில் ஒருவேளை இந்து போலரைசேஷனை அந்த வெள்ளாளர் கேண்டிடேட்டு இந்து வெள்ளாளர் உருவாக்கிட்டாருன்னா அது விஜய்க்கு ஒரு சிக்கலை கொடுக்கும். அப்படி சிக்கல் கொடுத்தாலும் விஜய்ங்கிறவர் வந்து ஒரு சினிமா கிளாமர் இருக்குங்கிறனால அவர் கட்சி கமல்ஹாசன் கட்சி 3 விழுக்காடு கீழே எடுத்தாலும் 30 விழுக்காடுக்கு மேலே கமல்ஹாசன் எடுத்த மாதிரி விஜய்க்குன்னு ஒரு கிளாமர் இதில் ஒரு ஓட்டு வரும். அந்த இடத்துக்குள்ள திமுகவும் கிறிஸ்தவ வெள்ளாளர் தான் விட்டுருக்காங்க, இவரும் கிறிஸ்தவ வெள்ளாளர் தான். ஸோ அந்த கிளாமர் ஃபோல்ஸுக்குள்ள ஒரு கேண்டிடேட் வெயிட்டுக்குள்ள அதிக ஓட்டு வந்து விஜய்க்கும் கிடைக்கும், விஜயகாந்துக்கும் கிடைச்சிது. ஆனால் விஜயகாந்த் வெற்றி கோட்டை எப்படி போனாருன்னா அவருக்கு எதிராக பாமக நின்று, அப்போ நான் வன்னியர் போலரைசேஷன் அவருக்கு ஸ்டார் கேண்டிடேட்டாட்டு வந்து மற்ற தொகுதிகளில் தாண்டி இங்கே வந்து அவருக்கு கிடைக்கும்போது பறையர்கள் வந்து அவர் போட்டுட்டாங்க, குடும்ப கவுண்டர்கள் போட்டுட்டாங்க, நாயுடுகள் போட்டுட்டாங்க, 40 விழுக்காடு வாக்கெடுத்து வெற்றியை பெற்றுட்டாரு. கமல்ஹாசனுக்கு அந்த ஒரு போலரைசேஷன் பாயிண்ட் இல்லாதனால அவரால் வெற்றி பெற முடியல. இப்பவும் விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி மிக அதிக வாக்குகளை விஜய் எடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் எதிர்த்து உதயசூரியன் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ கடந்த முறை பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வர்றது வந்து நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுலேருந்து இப்போ பின்வாங்கியிருக்காரு. என்ன காரணம்? ஜோதிமணி என்பவரை வந்து நிறுத்தியிருக்காரு காட்டுமன்னார் கோவிலில். அவர் பின்வாங்கியிருக்க கூடாது. அவர் பின்வாங்கினது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கும் ஒன்று சொல்கிறார், நான் பின்வாங்கலை, ஸ்ட்ராட்டஜி யுக்தியை வந்து மாற்றி இருக்கேன் அப்படின்னு வந்து. சரி, சகோதரர் சொல்லிட்டு நான் வந்து அவரை வடதமிழகத்தின் வெற்றி வீரர்னு தான் சொல்லுவேன். அவருக்கே தெரியும் அந்த வெற்றி வீரர் நான் தானே உறுதிப்படுத்துறதுக்கு தான் அவர் அந்த இடத்துக்குள்ளே வந்தார். இப்போ அந்த இடத்துக்குள்ளே அவரை தாண்டி பிரேமலதா அம்மையாருக்கு இந்த தேர்தலில் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அது தெரியுது. அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. கேப்டன் விஜயகாந்தாவது கோவப்படுவார். அன்புமணிக்கு எதிராக திருமாவளவன் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக பேசலை. அவங்க அன்புமணி அவங்க பேசினால பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அன்புமணிக்கு எதிராக பேசிட்டாங்க. அன்புமணிக்கு எதிராக அவங்க பேசும்போது அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன கைத்தட்டல் உழுது பாருங்க. அப்போ இன்னைக்கு திமுக அணியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கியாட்டு பிரேமலதா அம்மையார் வந்துட்டாங்க. எதிர்ப்பு ஓட்டு துளியும் கிடையாது, ஆதரவு ஓட்டும் அந்த நான் வன்னியர் போலரைசேஷனுக்கும். அழகாபுரி மோகன்ராஜ் வன்னியர் தான், அவங்க கேண்டிடேட் லாயலான வன்னியர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. பட் ஒரு நான் வன்னியர் போலரைசேஷனுக்கும் மற்றபடி திமுக அணிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டும் இங்கே பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டாங்க. இதே சமூக மாதிரி ஒரு சமூக தளத்துக்குள்ள மிக அடர்த்தியான வாக்குக்குள்ள தான் சகோதரர் தொல் திருமா இருக்கிறார். ஆனால் இவங்களுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில் இவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸும் பெண்ணுங்கிறதுனாலையும் இவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து தேமுதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடுது. அது வந்து நியூட்ரலைஸ்னா அந்த இம்பார்ட்டன்ஸை பண்ணி தனக்குள்ள முக்கியத்துவத்தையும் எடுத்துக்க வேண்டியது திருமாவளவனுக்கு ஒரு பொறுப்பு. அதில் அவர் நிற்கிறாருன்னு சொன்னேன். நிற்கிறத ஆதரிச்சவன்னா அவர் விட்ரா பண்ணிட்டாருங்கனால அதையும் நான் சப்ப கட்ட தயாரில்லை. அவர் வந்து வீகோன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நின்னாதான் அந்த போலரைசேஷனில் அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வேளையில் அவர் நிற்கிறது ஒரு ரிவர்ஸ் போலரைசேஷனை உருவாக்குங்கிற மாதிரி திமுக தலைமை கருதி இருக்கலாம். அப்படி கருதி இருந்தாலும் கூட என் கட்சி என் வளர்ச்சிக்கு நான் உறுதியாக நிற்பேன்னு அவர் உறுதி நிலைப்பாட்டில் இருந்திருக்கணும் தான் என்னோட பார்வை. எது எப்படியோ கடலூர் மீட்டிங்கில் அவரோட பேச்சு வந்து திமுக காரங்களால் ரொம்ப திருப்தி, சின்சியராக பேசுகிறாரு, உறுதியாக பேசுகிறாருன்னு அதை சொன்னாங்க. பட் இதில் ஹைலைட்டாக இன்னைக்கு போகிறது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் தான். எப்படி 2011 கேப்டன் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றதுக்கு 37 விழுக்காடு ஜெயலலிதாவுக்கு வந்து வட தமிழகத்தில் ஒரு 10-15 விழுக்காடு வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணி முக்கிய காரணமாக இருந்தாங்களோ, இன்னைக்கு வட தமிழகத்திலே 45 விழுக்காடு வாக்கை தாண்டி வந்த திமுகவுக்கு குறைஞ்சபட்சம் 4-5 விழுக்காடு வாக்கையாவது பிரேமலதா அம்மையார் அடிஷ்னலாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலையில் வட தமிழக அந்த வெற்றிக்குள்ளே வந்து அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு மு க ஸ்டாலினுக்கு பிரேமலதா விஜயகாந்துங்கிற அந்த ஹைலைட் இன்னைக்கு வந்துட்டு 10 சீட்டு நிற்கிறது ஒரு முக்கிய காரணம். பட் 8 சீட் நிற்கக்கூடிய திருமாவளையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. அன்னைக்கே குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு தான் அவரை சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. திருமாவளவன் வெற்றி வீரருங்கிறத என்ன தவிர யாரும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழ் மண்ணில். இந்த தமிழ் மண்ணில் என்ன தவிர வேறு யாரும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ சகோதரர் மனச்சாட்சிக்கு இதை விட்டுறேன். பட் இன்னைக்குள்ள களம் வந்து பிரேமலதாவுக்குள்ள ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் பெண் என்பதனாலையும் அவங்கள தேவையில்லாமல் அறவிழுக்காடு ஓட்டுன்னு சொல்லும்போது என்டையர் நாயுடு சமூகம் வந்து பிரேமலதா அம்மையார் மேலே சிம்பதியோட ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க முழுக்க கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு போலரைசேஷன் பாயிண்ட் அங்கே வந்துட்டு. நாயுடுகள் தமிழ் மண்ணில் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைச்சவங்க, ஜமீன்தார்களாக, ரூலர்ஸாக, சுதந்திர போராட்ட தியாகிகளாக, ஏன்
காந்தி காமராஜ்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணமே சேலம் வரதராஜ நாயுடு ராஜாஜிக்கு எதிர் தரப்புல இருந்தவர். ரெண்டு பேருமே பெரிய தியாகிகள். ராஜாஜியும் தியாகி, வரதராஜ நாயுடு பெரிய ஸ்டேச்சர் உள்ள பெரிய தியாகி. காமராஜருக்காக காந்தி கிட்ட சண்டை போட்டு பெரிய பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தவர். காந்தியை மன்னிப்பு கேட்க செய்தவர். ராமகிருஷ்ணன் நாயுடு கோயம்புத்தூர் பிரபுக்கு அப்பா மத்திய அமைச்சர், அவர் பெரிய லெவல்ல இருந்தவர். தென் கிருஷ்ணசாமி நாயுடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். ராமச்சந்திரன் நாயுடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். அவரெல்லாம் அவங்க சொத்தையே சித்தப்பா பிள்ளைங்களுக்கு 2 வரும் போது 50-50 பிரிக்காம அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒன் தேர்டுன்னு பிரிச்ச ஒரு பெரிய மனுஷர். தென் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க தலைவராக இருந்து பெருசா சாய்ச்சவர். மண்ணுக்கும் மக்களுக்காக போராடிய அண்ணன் வைகோ அவர்கள். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நாயுடு, இவர் ராஜாராம் நாயுடு, தேனி என்ஆர் தியாகராஜன் மிகப்பெரிய பவர்ஃபுல் லீடர், காமராஜுக்கு ஒரு லெப்டினண்டா இருந்தவர். காமராஜருக்கு அரசியலே பேக்கிங் கம்யூனிட்டி நாயுடு தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட இயக்கம்னாலும் சரி தேசியம்னாலும் சரி அந்த கம்யூனிட்டி ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருந்த கம்யூனிட்டி. கொங்கு மண்டலத்தில் கோலோச்சிய கம்யூனிட்டி எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்துல இருந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு கோலோச்சிய கம்யூனிட்டியாக இருந்த ஒரு கம்யூனிட்டி. பெரியார், EVKS இளங்கோவன், இப்படி பவர்ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக இருந்த கம்யூனிட்டி. ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் சில மாறுதல் கொண்டு வரும்போது அவங்க மீண்டும் இழந்த இதை எடுத்து நாங்கள் அரசியலை மேலே வரோம்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டின்னு ஒரு அடையாளமாட்டு மக்களவை தேர்தலில் 2.7 விழுக்காடு வாக்கெடுத்து விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டியில், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடியை விட அதிக வாக்கெடுத்து காட்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்கால அதிக வாக்கு காட்டின பிரேமலதா அம்மையார, தென்காசி தொகுதியில் ராஜபாளையம், சிறுலிபுத்தூரில் தென்காசி கடையநல்லூரோட அதிக வாக்கு காட்டினவங்கள, வட தமிழகத்தில் திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டையில் அதிமுக லீடு எடுக்க காரணமாக இருந்தவங்கள, ஒரு 2.7க்கு மேலே அதிக வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள, 5 MP சீட்டுக்கு கூட்டணியில் சேர்த்த கட்சியை, ஒரு ராய்சபா சீட்டு உறுதிப்படுத்த கட்சியை, அறவிழுக்காடு கட்சி, ஐசியூவில் இருந்த கட்சின்னு சொல்றது என்டையர் தெலுங்கு தாய்மொழி மக்களையும் அவமானப்படுத்ததாட்டு அந்த மக்கள் உணர்றாங்க. விஜயகாந்த் மேல பற்றுதல் கொண்ட 10 விழுக்காடு வாக்காளர்களும் தங்களுக்கு கிடைச்ச அவமானமாக அதை கருதுறாங்க. அதில் நாடாறு, தேவர், முத்தரையர் பல சமூகங்கள் இருக்காங்க. பறையர், வன்னியர்லாம் விஜயகாந்த் மேல பற்றுதல் கொண்டவங்க இருக்காங்க. குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் சமூகத்தில் நாயுடு, ரெட்டியார், போயரு, ஒட்டரு, தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார் எல்லாருமே இவர் எடப்பாடி பழனிசாமி மேல கோவத்தில் இருக்காங்க. இதன் விளைவு மேற்கு மண்டலத்திலையும் வட மண்டலத்திலும் குறிப்பாக அருந்ததிர சமூகங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவர் மீதான கோபம் சார். அந்த கம்யூனிட்டியை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு 5 MP சீட்டு கொடுத்து அந்த கம்யூனிட்டி ஓட்டை வாங்கி டெபாசிட்டுகளெல்லாம் பல இடத்துல காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் ரொம்ப கேவலமாக ஐசியூவில் இருந்த கட்சி, இது வெண்டிலேட்டரில் இருந்த கட்சி, அறவிழுக்காடு கட்சின்னு சொன்னால் நீங்கள் அறவிழுக்காடு கட்சிக்கு தானே ராய்சபா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. அறவிழுக்காடு கட்சிக்கு தானே 5 MP சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஏன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டும் தானே. அப்போ நீங்கள் அவமானப்படுத்துறது தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களை அவமானப்படுத்துறீங்க. அது உங்கள்கிட்ட ஒரு வன்மத்தில் இருக்குது, அதை அவமானப்படுத்துறீங்க. அதை டேட்ஃபுல்லாக மற்றவங்களை பகைக்காம அனைத்து ஜாதிகளையும் அரவணைச்சு பிரேமலதா அம்மையார் அதை முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் அவமானப்படுத்தினால வட தமிழகத்தில் நான்-வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மேற்கு மண்டலத்தில் நான்-கொங்கு வேளாளர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். தேவையில்லாமல் சொந்த காசில் சூன்யம் வச்சது மாதிரி நாக்கில் சனிங்கிற மாதிரி எடப்பாடி பேசி இந்த பெரிய ஒரு இதை வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அவரை பொறுத்தவரை அது பின்னடைவா நினைக்க மாட்டார். நம்மளும் போலரைஸ் பண்ணிடுவோம். நமக்கு வந்து தேமுதிக முக்கியம் இல்லை, நமக்கு பாமக தான் முக்கியம். பாமக என்டிஏக்குள்ள போனதுனால தான் வேற வழி இல்லாமல் தேமுதிகவுக்கு நம்ம 5 சீட்டு கொடுத்தோம். இப்போ பாமக வந்து நம்மகிட்டே வந்துட்டாங்க. பாமக தான் நமக்கு முக்கியம், தேமுதிக தேவையில்லைன்னு அவர் போறாரு. அப்போ பாமக எடப்பாடி வந்து போலரைசேஷன் ஆகும். எதிர் போலரைசேஷன் 70% நான்-வன்னியர்கள் மத்தியில் ப்ரோ வன்னியர் நான்-வன்னியர் கன்சால்டேஷன் திமுக பண்ணோம். இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு என்ன ரோல் இருக்கு? நீ தான் சீமான் அளவு கூட உனக்கு முதுகெலும்பு இல்லையே, சீமானுக்குள்ள துணிச்சல் உனக்கு இல்லையே, நீ விக்கிரவாண்டி களத்தை விட்டு கோலையா ஓடிட்டியே. அப்போ நின்று போலீஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். கமலாசன் மாதிரி ஓடிட்ட. நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூரில் நிற்காத கமலாசன் மாதிரி களத்தை விட்டு ஓடிட்டீங்க. இதுதான் வட தமிழகத்தில் நடக்கும். இதுக்குள்ள பிக்கப்பே ஆகாமல் விஜய்க்கு கேண்டிடேட்டுகள் விலை பேசப்படுவாங்க, விஜய்க்கு கேண்டிடேட்டுகளுக்கு ஆஃப் பண்ணப்படுவாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை பண்ணிட்டாரு. இது எடப்பாடியில் உங்கள் கேண்டிடேட்டும் விலை போயிட்டாங்க, உங்கள் மாற்று வேட்பாளரும் விலை போயிட்டாங்க. இது வெளிப்படையாக தெரியுது. களத்தில் இருக்கணும் இப்படி தான் காசு வாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணாமல் இது ஓபி அடிச்சுக்கிட்டு போவான். ஒரு 40-50 கேண்டிடேட் இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சுட்டாங்கிறதே தகவல் வருது. இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து ஜோசப் அப்படின்னு பெயர் வச்சு, விஜய் அப்படின்னு பெயர் வச்சு 4 வேட்பாளர்கள் சுயேட்சையா நின்று இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? அது சும்மா இது எல்லா இடத்துலையுமே போடுறது தான், ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. விஜய்
பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பல ஓபிஎஸ் எதிராக பல நிறைய பேர் போட்டாங்கல்ல, எத்தனை ஓபிஎஸ் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா போடுறது அரசியல் அரங்கத்தில் வந்து இயல்பான ஒன்று தான். அந்த கேண்டிடேட் பேரில் சின்னம், இப்போ நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஒருத்தர் நின்னார்னா அந்த இடத்துல போக மாட்டாங்க. இந்த மாதிரி ரிட்டைலர் நின்னா போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் நிற்கும்போது சின்னம் எதுன்னு தெரியாது. மொதல் எலெக்ஷனுக்கு வராரு, அப்போ அவர் பேரில் இருக்கவங்களை வேட்பாளராக நிறுத்தி விஜய்க்கு சின்னம் இது பென்சிலு, விஜய்க்கு சின்னம் பாட்டில்னு விசிலுங்கிறத மாற்றி ஏதோ விஜய்னா அந்த சின்னத்தை பார்த்து கொஞ்சம் ஒரு 1000 ஓட்டு அப்படி சிதறிராதாங்கிறதுக்காக எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. வாக்குகள் சிதறமா இதனால வாய்ப்பு இருக்கு? பெருசா சிதறல, பட் சிதறாதாங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கு செய்யறது. இப்போ நீங்க சீமான் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நீங்க வந்து முன்வைக்கிறது என்னன்னா, சீமான் வந்து இலவசத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றீங்க. அவர் பேசும்போது அப்படிதான் பேசுறாரு. ஆனால் அவர் மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. இது இலவசத்துல சேராது. ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லல, ஹெலிகாப்டர்ல அரசாங்கம் மாடு மேய்க்க முடியும்னு சொல்றாரு. ஹெலிகாப்டர் தாரன்னு சொல்லல. ஹெலிகாப்டர் தாரன்னு சொன்னது கிண்டலுக்கு சொன்னார் அவர். ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறத மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஊருக்கு தக்கன ஜீப்பில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர ஹெலிகாப்டர் தாரன்னு சொன்னது கிண்டலுக்கு சொன்னது. நீ வேணும்னா சொல்லடா, உனக்கு அண்ணன் வந்து தாரேன், வாங்கி தரேன் அப்படின்னு கிண்டலுக்கு சொன்னது அது. நீங்கள் இப்போ வந்து விஜய் தான் அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டார், வளம் போகாமல் இடமும் போகாமல். ஃபர்ஸ்ட்லாம் இலவசத்துக்கு எதிராக பேசினார், இலவசத்துக்கு எதிராக அவர் அருண்குமார் பேசினார், இலவசத்துக்கு எதிராக இன்னொரு அவரோட நிர்வாகி இன்னொருத்தரும் இலவசத்துக்கு எதிராக பேசினார், இவர் நாஞ்சில் சம்பத்து பேசினார். இவர் அது பிறகு இலவசத்துக்கு ஆதரவாட்டு வந்துட்டார். இதுலேயும் விஜய்க்கு குழப்பம் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதுல ரெண்டும் கட்டானா கமல்ஹாசன் மாதிரி மையம் அதுங்கிற மாதிரி விஜயும் கமல்ஹாசன் 2.0 மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். எந்த விஷயத்திலும் அவருக்கு நிலைப்பாடு கிடையாது. இண்டோ பாக் வாரில் நிலைப்பாடு கிடையாது, திருப்பரங்குன்ற விஷயத்தில் நிலைப்பாடு கிடையாது. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு சீமான் உயர்த்தி கொடுக்கணும்னு அந்த மக்களுக்காக நிற்கிறதுல நிலைப்பாடு கிடையாது. கவின் ஆணவ படுகொலையில் நிலைப்பாடு கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்தில் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தில் அவருக்கு நிலைப்பாடு கிடையாது. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவில் சின்ன பாமகவையும் பெரிய பாமகவையும், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பெரிய பாமகவையும் ரவிக்குமார் அப்படி தான் சொல்கிறாரு, எம்பி எதிர்த்து சீமான் மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு பறையர் சமூகத்துக்காக சீமான் செடியாக நிற்கிற மாதிரி அதில் நிலைப்பாடு கிடையாது. பஞ்சமண்டல மீட்புக்கு சீமான் நிற்கிற மாதிரி விஜய்கிட்ட நிலைப்பாடு கிடையாது. இப்படி எதுவுமே நிலைப்பாடு கிடையாது. கமல்ஹாசன் 2.0 மாதிரி முகத்தை பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடைவார். நிலைப்பாடு இல்லாமல் மாற்றம்ங்கிறதுக்கு சொதப்பலாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஜய் நோக்கி பாமர மக்கள் மாற்றம்னு வந்தவங்க அந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸு சீமானுக்கு ரியல் ஓட்டாட்டு இஷ்யூ பேஸ்டாக பட்டியல் வெளியேற்றத்துக்காக நிற்கிறாரு. கவின் ஆணவ படுகொலைக்காக நிற்கிறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளர் 5 விழுக்காடு உயர்வுக்காக நிற்கிறாரு. கோனூரிக்கு கோட்டை கோட்டைங்கிறக்காக நிற்கிறாரு. ஜெயலலிதாவையே அடித்து வீரப்பன் என்கவுண்டரில் வனக்காவலன் வீரப்பன் நிற்கிறாரு. இப்படி பல இஷ்யூக்களில் இலவசங்களை எதிர்த்து துணிச்சலாக நிற்கிறாரு. டாஸ்மார்க்கை எதிர்த்து கல்லுக்காக நிற்கிறாரு. திராவிடத்தை எதிர்த்து நிற்கிறாரு. பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணு நிற்கிறாரு. ஸோ பெரியார் மண்ணு நினைக்கக்கூடியவங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க, அதே நான் மறுக்க வரல. இலவசம் வேணுங்கிறவங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க, திராவிடம்னு சொல்லவங்க ஸ்டாலினுக்கு போடுவாங்க. ஸோ இப்படி பல இஷ்யூக்களில் குட்டையில் ஊறிய 2 மட்டைகளோட 3வது ஊழல் குட்டையில் செங்கோட்டையன் கூப்பா கிருஷ்ணன் போன்ற ஊழல்வாதிகளை கொண்டு வந்து குட்டையில் ஓடக்கூடிய ஊழல் மட்டையான விஜய் எதிர்த்து 3 பேரும் ஒரே திசையில் நிற்கும்போது மாறுபட்ட கருத்தோடு மாற்றம் ஒன்று மாறுபட்ட கொள்கையோடு நிற்கக்கூடிய சீமான மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ மாற்றம் ஒன்று சினிமா பாப்புலாரிட்டியில் விஜயை கருதி வந்தவங்க ரியல் மாற்றம் சீமான் தான்னு கமல்ஹாசனை நம்பி வந்தவங்க சீமானுக்கு வாக்களித்தது மாதிரி விஜயை நம்பி வந்தவங்களும் சீமானுக்கு வாக்களிப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. விஜய்க்கு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்ஸாக மாறும். இதுதான் 2026 மே 4ஆம் தேதி களம் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ எல்லாருமே பரப்புரைக்கு போறாங்க சார். அந்த சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தாழ்ந்த விமர்சிக்கிறாரு பரப்புரையில அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உசுரோட இருந்து என்ன பண்ண போகுது, இதெல்லாம் யாரு, இதெல்லாம் அப்பவே செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதியை வந்து விமர்சிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்ஸு உதயநிதிக்கு இருக்கும்னு நினைக்கிறாரு. கிடையாது. அவங்க இசைவேளாளர் சமுதாயம். அந்த சமுதாயத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பு ஒன்றும் கிடையாது. அவங்களும் சமூக ரீதியில் இசைவேளாளர்கள் ஒன்றா இருப்பாங்க, இதாக இருப்பாங்க. நான் மறுக்க வரல, எல்லா சமூகத்தையும் இருக்க மாதிரி அந்த சமூகம் ஒரு தமிழ் மண்ணுக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதனைகளை படித்த ஒரு சமூகம் தான். என்னோட நண்பர்கள் தான் பலர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எதிர்ப்புன்னு இருக்காது. இப்போ நீங்கள் எதிர்ப்புங்கிறது நாடார்களுக்கு உண்டு. இப்போ காமராஜ் பற்றி 69 வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தலான்னு கலைஞர் பேசுகிறான்னு ஒரு எதிர்ப்பு போலரைசேஷன் இருந்தது. இல்லை, இப்படி இறங்க
வேண்டிய தேவை என்ன சார் எப்படி அதான் சொல்கிறேம்மா. அதே மாதிரி எடப்பாடிக்கு நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு இருக்குது, வன்னியர்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. உதயநிதி ஸ்டாலினை பற்றி இப்படி பேசுறதுனால 4 பேர் அதை எதிர்த்து தன்னை ஆதரிப்பான்னு நினைக்கிறாரு. அது தப்பு கணக்கு. பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது, இசைவேளாளர்களுக்கும் எதிர்ப்பு கிடையாது. நாடாருக்கு எதிர்ப்பு இருக்குது, வன்னியருக்கு எதிர்ப்பு இருக்குது, வெள்ளாள கவுண்டர்களுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறதான் யதார்த்த உண்மை நிலைமை. முக்குலத்தோர் கூட 3 ஜாதிங்கிறனால பெரிய எதிர்ப்பு இல்லை. இதைத்தான் நான் வந்து சோசியோமெட்ரியாக அதை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பேசிட்டா அப்படின்னா அவருக்கு பெரிய ஜாக்பாட்டுன்னா உதயநிதி மேல வன்மத்தில் விஜய் அரசியல் 234 வேட்பாளர்களும் களத்தை விட்டு விலகிக் கொள்வார்கள், நாங்கள் எடப்பாடி ஆதரிக்கணும் தான் முடிவெடுத்து ஒரு லாபம் வந்தால் தான் வரும், வேற எந்த லாபமும் வராது. உதயநிதி ஸ்டாலினை பற்றி இது பண்ண உதயநிதி ஸ்டாலின்லாம் எதிர்ப்பு போட்டு கிடையாது, அந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் எதிர்ப்பு கிடையாது, ஜெயலலிதா பிராமணருக்கு எதிர்ப்பு கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், தீபா ஜெயக்குமார் அதிமுக பொதுச் செயலாளராக இப்போ எடப்பாடி இடத்துல இருந்தால் அந்த கட்சி 40 விழுக்காடு ஓட்டில் இருக்கும். ஆச்சரியமா இருக்கு, சிலவரெல்லாம் நம்மளை திட்டுவான். தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகன், ரத்த உறவு, அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தால் ஜெயலலிதா எடுத்த ஓட்டிலேருந்து ஓட்டு குறைஞ்சிருக்காது ஜீபா ஜெயக்குமாருக்கு, கண்டிப்பாக குறைஞ்சிருக்காரு. எடப்பாடி வந்ததுனால 2 ஜாதி கட்சி ஆயிட்டனால பறையர்கள் நமக்கு இங்கே பிரயோஜனம் இல்லைன்னு வெளியேறிட்டாங்க. ஜெயலலிதாவை நம்பி நின்னவங்க இந்த அம்மாவை நம்பி நிற்கலாம், சிவி சண்முகம்லாம் டம்மியாக தான் வச்சுருப்பாங்க, சிவி சண்முகம்லாம் துள்ள முடியாது அப்படின்னு பறையர் சமூகம் ஜெயலலிதாவை நம்பி நின்னான். இவங்க செங்குந்தர் சமூகம் நின்னான், உடையார் நின்னான். இப்போ எல்லாமே போயிட்டான். எடப்பாடிக்கு அதிமுகவில் பிரயோஜனம் இல்லைன்னு அப்படியே ரெட்டலை கைகுலிட்டு போயிட்டாப்புல. 41 விழுக்காடு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது கட்சியில 20 விழுக்காடுல போயிட்டு, நெல்லை மாவட்டத்தில் 8 விழுக்காடு, நெல்லையில் 38 விழுக்காடு 10.5 கொடுத்தனால வன்னியர்கள் ஆதரவு இல்லை. நான் கரெக்டாக தான் ஓப்பனாக உடைச்சு தான் பேசுவேன். அப்போ எடப்பாடிக்கு அதிமுகவில் பலன் இல்லாத ஜாதியெல்லாம் ஓடிட்டான். அப்போ பொதுத்தள தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவன் பார்க்கல. ஒரு பிராமணர் ஜெயலலிதா இருந்தால் பொதுத்தள தலைவராக பார்ப்பான், இசைவேளாளர் ஸ்டாலினா பொதுத்தள தலைவராக பார்ப்பான். ஸோ பொதுத்தள தலைவருங்கிற காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் உள்ளவரை மோசமாக பேசி எடப்பாடிக்கு எந்த லாபமும் வர போகிறதில்லைங்கிறதா 100% உண்மை. இப்போ தேனியில சசிகலா அம்மையார் வந்து பரப்புரை வந்து பண்றாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணவங்கலாம் இருக்கிறதுனால எப்படி வந்து அந்த கட்சியில வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணீர் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து பேசுறாங்க. அதுக்கும் ஆதரவு குரல்கள் இருக்கு. இப்போ இவங்க வந்து ஒரு ராமதாஸ் அவர்களோட ஒரு கூட்டம் அமைச்சிருக்காங்க. இவங்க வந்ததுனால ஏதாவது மாற்றம் வருமா? அவங்களுக்கு ஆதரவு குரல்கள் இருக்கிறதுனால 18 விழுக்காடு என்டிஏ வாக்கில் வன்னியர் வாக்குகளும் கணிசமாக இருக்குது, முக்குலத்தோர் வாக்குகளும் கணிசமாக இருக்குது. அந்த ஓட்டு எடப்பாடியை ஏற்றுக்கிடாமல் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை டாக்டர் ஐயாவும் ஜெயலலிதாவின் உயிர் தோழியான சசிகலா அம்மையாரும் பிரிப்பாங்க. நம்ம ஒரு கட்டத்துக்குள்ள எல்லாரும் எங்கள் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் ஐயா, தினத்தந்தி அதிபர், ஹிண்டு ராம், சந்தாலியா, இவங்கெல்லாம் சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது நம்ம சொன்னோம், கவர்னர் வரமாட்டார், பதவியேற்புலா இல்லைன்னோம். சுப்பிரமணிய சாமி ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சொல்லும்போது விடுதலை கிடையாதுன்னோம். சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி என்பது அணைக்குன்னு சொல்லும்போது மோடிஜி இன்க்ளீஸ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் நம்ம அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அம்மையாருக்கு உயர்ந்த ஸ்டேச்சரையோ அவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிறதே நம்ம என்றைக்குமே கொஸ்டின் பண்ணலை. முக்குலத்தோர் சமுதாயத்தை மிகப்பெரிய அளவுக்கு எம்பவர் பண்ணவங்க, மிகப்பெரிய அளவுக்கு ஜெயலலிதா பின்னாடி எம்பவர் பண்ணாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஜாதி கடந்த ஒரு தலைவராக தான் சென்ட்ரல் ராம்நாட்டுக்குள்ளே தான் இருந்தார், ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே தான் அவருக்கு அரசியல் இருந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி நின்று எங்கெங்கெல்லாம் காஸ்ட் நியூட்ரலாக முக்குலத்தோர் வர முடியுமோ அங்கங்கெல்லாம் முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு பெரிய ஒரு இதை கொடுத்தவங்க சசிகலா அம்மையார். அந்த கள்ளர் மரவர் அகமுடையார் ஒற்றுமைங்கிறதே சசிகலா அம்மையாரால் தான் ஜெயலலிதா அம்மையார் துணையோடு வந்ததுங்கிறது உண்மை. இந்த உண்மையும் நம்ம அன்னைக்கும் சொல்கிறோம், இன்னைக்கும் சொல்கிறோம். பட் எந்த காலமும் அவங்கள ஒரு இழிவாட்டோ ஒரு சிலர் சொல்கிறது மாதிரி ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழிங்கிற அந்தஸ்தை தான் நம்ம கொடுத்தோமே தவிர, சொல்லிடுறேன், வேலைக்காரிங்கிற ஒரு அந்தஸ்தை காலில் விழுந்துக்கிட்டு சிலர் நயவஞ்சகத்தனமாக பேசுகிற அந்த கேரக்டர் நமக்கு என்றைக்கும் கிடையாது. நம்ம அந்த குவாலிட்டியை நம்ம என்றைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். இன்னைக்கு கூட சகோதரர் ஜோசப் விஜய் எவ்வளோதான் எதிர்த்து மோடிக்கு எதிராக வந்துட்டாருங்கிறதுக்காக ராகுல் காந்திக்கு ஆளுக்குன்னு அடித்தா கூட அவரை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ தனிப்பட்ட முறையில் என் தம்பி ஜோசப் விஜய் நான் என்னைக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன். பட் ஜனநாயகத்தை நான் அடிப்பேன், நீ ராகுல் காந்திக்கு கைக்கூலியாக பண்ண பிறகு ஒன்று அடிக்காமல் நான் எப்படி விட்டு வைக்க முடியுங்கிற கேட்பேன். அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து உயர்ந்த ஸ்டேச்சரில் இருந்தவங்க, அவங்களுக்கு முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு சிம்பதி இருக்கத்தான் செய்யுது. அது 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுகள் உள்ள முக்குலத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இவங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கலாம் ஒன்று. அது மாதிரி டாக்டர் ஐயா மேட்ரும் அப்படித்தான். அவர் என்டிஏல இருந்தவர் திமுக எதிர்ப்பில் அன்புமணி ஏறி போயிட்டார். இவருக்குள்ள விசுவாசிகள் ஓட்டு அன்புமணி இருக்க அணிக்கு எதிராக
கொஞ்சம் போகலாம். அல்டிமேட்டா இது எடப்பாடிக்கு தான் நஷ்டம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிறைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.